இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நகையும் சதவீதமா அப்படி இருந்தீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்குள்ள என்ன 2 நாளில் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய? பொதுவாக இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அது சிபிஐ என்கொயரிக்கு போனாதான். இப்போ நீயும் என்கிட்ட தான் சேர போகிற. ரஞ்சித்தும் ஏன் ஆள் தானே. ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்ததுன்னா எனக்கு தானே ஓட்டு போட்டார், நம்மளை தானே நல்ல கட்சின்றாரு. அவரும் ஏன் ஆள் தானே. அப்போ 2 பேரும் 2 கிளை நதிகளும் சேருமிடம் திமுக என்ற கடல் தானே. அவருக்கு எப்போ இதில் திருப்தி வரலையோ அப்போ அப்பா நீங்களே விசாரிச்சுலாம் போதும்பா, சிபிஐ கிட்ட கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாராம். உடனே அந்த எஜமானர் சிபிஐ கிட்ட கொடுத்துருவாராம். ஏய் என்னப்பா அதெல்லாம் நடிக்கிறீங்க, இதெல்லாம் சினிமாவா, இது ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறதுக்கு. ஜனங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மீது இருக்கிற அந்த பாசத்தில் இது ஒரு சமூக நீதிக்கு எதிரான செயல் அப்படின்னு ஜனங்க தானாக வராங்க. அந்த ஜனங்களை பார்த்து உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா, நீங்கள் காசு வாங்கி தான் வரீங்க அப்படின்னு ரஞ்சித் கேட்குறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் பிரபல வழக்கறிஞருமான ஏர்பட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இந்த பா ரஞ்சித் வெர்சஸ் விசிகா கட்சி மோதல், இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி பார்க்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை, அது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித்துக்கு எதிராக இந்த ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலைக்கு பின்னணியில் அவர் ஒரு பேரணி ஒன்று நடத்தினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பா ரஞ்சித் அவர்கள். அந்த பேரணிக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்களுக்கும் விசிகா கட்சிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. இந்த அரசியல் நிகழ்வுக்கு பிறகு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க சார், அடிச்சுக்கிட்டாங்க பொது சமூக வலைதளங்களில். இந்த பார்வை உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு மருத்துவமனையில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. திருமாவளவனும் நம்ம ரஞ்சித்தும். அப்புறம் அந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியிலும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. மாயாவதி வந்தபோது கூட ஒன்றா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க திருமாவளவனை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தியது அந்த நிகழ்வில் ரஞ்சித் தான், அந்த இறுதி நிகழ்வு. ஆமாம். அப்போது நீங்கள் அந்த கடைசியில் அந்த எத்துமே அவர் அடக்கம் பண்ணுகிற போது கூட திருமாவளவன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார், வழியே திணிக்கப்படுகிறார் கேமராக்களில். அதை செஞ்சது ரஞ்சித் தான். ரஞ்சித்தை கூட ஒன்று 2 பேர் வச்சுங்க. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நகையும் சதவீதமா அப்படி இருந்தீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்குள்ள என்ன 2 நாளில் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இதில் பொதுவாக இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அது சிபிஐ என்கொயரிக்கு போனாதான் தெரிய வரும் அப்படின்னு முதல் நாள் மாயாவதி சொன்னாங்க. மாயாவதி மாநில அரசின் தலையீடு இதில் இல்லைன்னா, அதாவது அரசு ஆளுங்கட்சி நபர்கள் இதில் தலையீடு இல்லைன்னா நீங்கள் சிபிஐ என்கொயரி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை பலரால் எழுப்பப்பட்டது. அப்போது இந்த என்ன தான் போலீஸ் நேர்மையாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இதில் ஒரு நேர்மையற்ற தன்மை வரக்கூடும் அப்படின்ற ஒரு நிதர்சனமான நிலையில் நிற்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஏன்னா இவங்க பொதுவாகவே பொதுவெளியில் ஒரு அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவரோட தலையீட்டால் தான் இது நடந்திருக்கு, இவர் துணையாக இருந்திருக்காரு, இவருக்கு தெரியும், இந்த சம்பவம் நடந்தது இந்த தலைவருக்கும் தெரியும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்பதை தாண்டி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கனெக்ட் பண்ணி பார்க்குற பொழுது அது மக்கள் ஊர்ஜனமாக நம்புகிறாங்க. இன்றைக்கி பொதுவெளியில் அவர்கள் பேரெலாம் பேசப்படுது. அப்படி இருக்கிற போது இந்த சிபிஐ என்கொயரி என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை திசை திருப்புவதற்காக ரஞ்சித் அவர்களால் நடத்தப்பட்ட பேரணி தான் இந்த பேரணி. இந்த பேரணி நடந்தது ஒரு நாள் தான். சனிக்கிழமை பேரணி நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த படத்திறப்பு விழாவுக்கு ரஞ்சித்தும் வராரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறப்பில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படத்திறப்பில் இல்லை. திருமாவளவனும் அந்த பக்கம் திரும்பலை.
அவர் முகத்தையும் காட்டல. அப்போது ரஞ்சித்தும் அங்கே வராரு. சும்மா இப்போ கொஞ்சம் தள்ளுங்கப்பான்ட்டு போகிற கதை தான். அண்ணா வராரு வழி விடுன்றதை விட இப்போ கொஞ்சம் தள்ளுங்கப்பா அப்படின்னு ஒருத்தரை தள்ளி விட்டு இப்போ கொஞ்சம் நவருப்பா அப்படி போகிறோம்ப்பா. அப்போ அவங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுது இல்லை. வந்தவர் ஏதோ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ஏதோ பௌத்தத்தை ஆதரிக்கணும் போனோம் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது இந்த பேரணி நடக்கிறது. சனிக்கிழமை இந்த பேரணி, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை திருமாவளவன். அதில் வந்து யாரும் கலந்துக்கூடாது, எல்லாம் காசு வாங்கிட்டு பேரணி நடத்துகிறாங்க. ஒரு சிலர்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஏதோ பணத்தை வாங்கிக்கினேன் அற்பர்கள்னு ஒரு வார்த்தை. ஆமாம், இவர் பெரிய சீமான், இவர் மற்றவெல்லாம் அற்பன், அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்தில் கூட பிடிப்பான். அந்த மாதிரி அவர் மற்றவங்களை பார்த்து அற்பர்கள். ஏன்னா எவங்கிட்ட 1450 கோடி இல்லைல்ல, உங்ககிட்ட இருக்கு, அதனால் நீ சொல்லுவ மற்றவங்களை பார்த்து அற்பர்கள்னுவேன். அப்படி இருக்கிற போது அந்த பேரணி முடிஞ்சது. மறுநாள் இவர் வந்தார் போனார். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அவர் பண்ண ஒரு வேலையை பார்க்க போயிட்டார். யார்? ரஞ்சித். ஏதோ ஆகஸ்டில் சினிமா வரப்போகுதுன்னு போயிட்டார். இன்றைய வரை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோக்களில் முல்லை மாதிரி, முடிச்சவைக்கு, பைத்தியக்கார, மென்டலு, இவன் ஒரு டைரக்டரா, லூசு பைய, கத்துக்குட்டி, அப்படி இப்படின்னு வந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ரஞ்சித் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொட்டுகிறார்கள். காழ்ப்புணர்ச்சியை கொட்டுற அளவுக்கு ரஞ்சித்து அந்த பேரணியை பிடிச்சி தொங்கலை. யாரோ ஒருத்தங்க அந்த பேரணி ஒன்று பண்ணுனாங்க, அந்த பேரணியை பண்ணார். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் செய்கிறீங்க, நாங்கள் வந்து கடைசி தேர்தல் வரைக்கும் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், 2026 நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சினுக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இதே மாதிரியே செஞ்சு நின்றீங்கன்னா நான் வந்து அந்த ஓட்டை மாற்றி போடுவதற்கு நான் கொஞ்சம் யோசிப்பாராம். இங்கே ஆம்ஸ்டாங்கு அந்த மனுஷன் வந்து தொண்டை தண்ணி போக கத்துறாரு, ஏன்பா திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கப்பா, திராவிட கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அந்த விவசாய கூலி பண்ணை வேணான்னு சொல்லித்தான் நாங்கள் தனியாக வந்து நிற்கிறோம், திரும்பவும் நீங்களாம் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு ஒரு பெக்கையை கொண்டுக்கின்னு போய் அங்கே குனிஞ்சு நிற்கிறீங்கன்னு நேரடியாக திருமாவளவன் தான் விமர்சிக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவங்க தானே அவங்க கூட இருக்கிறாங்க. அதால் இது வந்து தொடர்ந்து திரும்பவும் இந்த திராவிட கட்சிகள் நம்ம அடிமைப்படுத்தி, குறிப்பாக திமுக நம்மளை அடிமைப்படுத்துகிறது. எப்படி வந்து ஒரு காலத்தில் திருமாவளவன் ஒரு வாசகத்தை சொன்னார், இங்கே திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும். இந்த மாதிரி வாசகத்தெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டான். அப்போது கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். எனவே ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இதுன்னு மேடையெல்லாம் பேசி கைத்தட்டலாம் வாங்கி, எப்பா நம்மளாம் திமுகவுக்கு எதிராக தான் அங்கே அணிதிரள்றோம் அப்படின்னு அப்படியே கூட்டத்தை சேர்த்து பார்த்துக்க, தலை எண்ணிக்க, மற்ற விஷயங்கள் பண்ணிவிடு அப்படின்னு திமுகவில் போயிட்டாருன்னு வச்சுங்க. அது ஒரு ட்ராக்கு. அப்போது ரஞ்சித் அவர்கள் பேரணி முடிச்சு அவர் பண்ணார், வேலை பார்த்துட்டார். இந்த பேரணி குறித்தோ அல்லது அந்த பேரணியில் ஒரு 8 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்கள் குறித்தோ இன்னைக்கு யாராவது பேசுகிறோமா? அது ஏதோ ஒரு மொக்கையாக ஒரு 8 தீர்மானம் இருந்தது, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அப்புறம் பேசும்போது வந்து அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும். யார் கட்டணும்? சென்னைக்கு உள்ளே யார் கட்டணும்? ஏப்பா நாங்கள் வந்து எல்லாரும் உன்னை அக்யூஸ் பண்ணுறாங்க, இந்த கட்சியை அக்யூஸ் பண்ணுறாங்க. அதிலே நீ சொல்கிற ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு உடனடியாக திமுக ஐடி விங் ஆம்ஸ்டாங் அவர்களை ரவுடின்னு சித்தரிக்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டீங்கன்னு அதையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் திமுகவும் ஓட்டு போட்டேன், 2026 வரைக்கும் போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ இதில் ஒரு முரண் இருக்குல்ல. அப்போது இந்த பேரணிங்கிறது இந்த சிபிஐ என்கொயரியை திசை திருப்பதுக்காக நடத்தப்பட்டது. இது யாரால் நடத்தப்பட்டதுன்னா, இப்போ இந்த சிபிஐ என்கொயரி திசை திருப்பதுக்கு யார் நினைப்பா? திமுக தானே. அப்போ திமுகவால் இந்த பேரணி அவரோட பேக் சப்போர்ட்டில் இந்த பேரணி நடத்துகிறாங்க. இந்த உண்மை திருமாவளவனுக்கு தெரிய வருது. அதால தான் விடுதலை சிறுத்தைகள் திமுகவை திட்ட முடியாது. அதால் இந்த ஆள் எங்கேயோ சினிமானுங்கிறாரு அவர். அதால் அவரை பிடிச்சி திட்டுற மாதிரி அந்த வெறுப்புணர்வை இன்னைக்கு பேசுகிறாங்க. அதாவது திமுக என்ன நினைக்குது, இந்த கோரிக்கையும் வலுவெடுக்க செய்யணும், சிபிஐ கோரிக்கையும் வலுவெடுக்க செய்யணும், இந்த திருமாவளவனுக்கு ஒரு செக் வைக்கணும். ஏன்னா இப்போ நீயும் என்கிட்ட தான் சேர போகிற, ரஞ்சித்தும் ஏன் ஆள் தானே, அம்சாங் கூட இருந்ததுன்னா எனக்கு தானே ஓட்டு போட்டாரு, நம்மளை தானே நல்ல கட்சின்றாரு, அவரும் ஏன் ஆள் தானே. அப்போ 2 பேரும் 2 கிளை நதிகளும் சேருமிடம் திமுக என்ற கடல் தானே.
அதனால் எதுக்கு அந்த நதியில் அவ்வளோ தண்ணி ஒன்று இதில் கொஞ்சம் வரட்டும் அதில் கொஞ்சம் வரட்டும் எல்லாம் இங்கே வந்து சேரட்டும் அப்படின்னு திமுக செய்ததை தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த கடுப்பில் தான் இன்றைக்கி ரஞ்சித் மேலே இவங்க வந்து இப்போ ரஞ்சித்து நீங்கள் பேசுகிற அளவுக்கு ரஞ்சித்தோ அல்லது ரஞ்சித்தின் ஆட்களோ நீங்கள் பேசுனாங்கன்னா நீங்கள் அதுக்கு கவுண்டர் பண்ணி பேசலாம். அந்த அவர் எங்கேயோ போயிட்டாரு, நீங்கள் ஏன் இப்படி கத்தினுங்கிறீங்கன்னு தெரியல. ஆமாம் சார், இது வந்து பாரஞ்சித் அவர்களை தாக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் ஏதோ ஒரு தொண்டர்களும் யாரோ பேசல, முன்னணி தலைவர்கள் வன்னியரசு அவர்கள், சங்கர் தமிழன், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியா அட்டாக் பண்றாங்க. இதை திருமாவளவன் அவர்களும் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு சார். ஏங்க திருமாவளவன் சொல்லி தாங்க பேசுறாங்க. ஆதவ் அர்ஜுனுக்குலாம் இதுல என்னங்க பேசுறதுக்கு இருக்குது? ரெட்டியாரு யார் ரெட்டியாரு இந்த மாதிரி பண்றீங்க? உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் அந்த லாட்ரி விற்கிறது போகிறது வருது அந்த வேலையை பாருங்கள். இது வந்து எஸ்சிக்குள்ளாக்கான பிரச்சனை சார். இப்போ நான் 1000 விமர்சனம் பண்ணுறேன் சார். திருமாவளவன் நான் கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவேன். ஆனாலும் எங்கள் அண்ணன் தானே, அதை பாசம் விட்டுருமா? ஒரு உரிமையில். ஆமாம். இப்போ நம்ம இப்போ ஏன் விடுதலை சிறுத்தைகள் மீது நமக்கு ஏன் கோபம்? 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, 2 எம்பிங்க இருக்கிறீங்க. தமிழக அரசு சில விஷயங்கள் வந்து இந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தவறு செய்கிற போது நீ கேட்கலையே அப்படின்ற கோபம் தான். இன்னைக்கு 44 பேர் கேட்கல. 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம சட்டமன்றத்தில் எஸ்சிக்கெல்லாம் இருக்கிறான். எவனையாவது நாங்கள் கேட்குறோமா? ஏன் குறிப்பிட்ட இந்த 4 பேர் மட்டும் கேட்குறோம்? நீ தான் என் கட்சி, நீ தான் எங்கள் சமூகத்தின் பிரதிநிதியாக நாங்கள் உன்னை பார்க்குறோம். மற்றவெல்லாம் வந்து திமுக கொறடா சொன்னால் தான் திமுக உறுப்பினர் எம்எல்ஏ பேசுவார், அதிமுக சொன்னால் தான் அதிமுக எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேச முடியும். கம்யூனிஸ்டுகளும் அதே நிலை தான். ஆனால் நீ எங்களுக்காக பேசணும். இப்போ ஒற்றையாளாக இருக்கிற ஜெகன்மூர்த்தி அண்ணன் ஒரு 2-3 விஷயங்களை இஷ்யூ எடுத்து பேசுகிறாருல்ல. இப்போ ஆதிராவிட நலப்பள்ளிகளை இணைக்கும் போது அண்ணன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதே மாதிரி சப்ளானை வந்து நீங்கள் மடைமாற்றி வேறு திட்டங்களுக்கு செலவு பண்ணும்போது அவர் வந்து பேசுகிறார். அவரை விட விவரம் தெரிஞ்சவங்கள நீங்கள். அப்போது 4 பேராக வேறு இருக்கிறீங்க. நாங்கள் தான் உலகத்தில் பெரிய அறிவாளின்னு வேற சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்களுக்காக கேட்கணும்ல. ஆனால் நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு? வந்து அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாரு. என்னத்தையா கொடுத்தாரு? எதையாவது கொடுத்தா நீங்கள் வாங்கி வச்சிங்க, அதையா பெருமையாக வேற வெளியில் சொல்கிறீங்க. எங்களுக்கு எதுவுமே வந்து சேரல, ஏழை பங்காளனுக்கு அரசு ஒதுக்குற சப்ளான்லேருந்து அந்த பணம் முழுமையாக வந்து சேரலன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ என்ன சொல்கிற? அவர் கேட்டால் தான் அவர் கொடுப்பாரு, கேட்காமே அண்ணன் கொடுத்து விட்டுறாரு அப்படின்னு சொல்கிற போது தானே எரிச்சல் வருது. அப்போ எங்களுக்கான விஷயங்கள் இங்கே நடக்கிற போது அது நீங்கள் பேசலன்ற எரிச்சல் வருது. திமுக வந்து ஏன் வேங்க வேலை மலத்தை போட்டோன்னே கண்டுபிடிக்கலன்னா, ஏம்பா எங்கள் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எங்கள் கேஎன் நேரோட தம்பி ராமஜெயத்தை கொலை பண்ணாங்க, நாங்கள் அதே இன்னும் தடவினுக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லலாம் சார். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்லக்கூடாதுல்ல? அந்த ஆத்திரம் தானே. அப்போது இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோட செயல்பாடுகள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் வருது. ஏப்பா ஒன்றும் சரியில்லைப்பா அப்படின்ற போது இந்த ரஞ்சித்தோட பேரணியின் உள்நோக்கம் தெரியாதவர்கள் ரஞ்சித் பின்னாடி போயிட்டு போகிறாங்க. நம்மளோட கூட்டு வெளிப்பட்டுற போது ஏன்னா இப்போ மாயாவதிக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அந்த மாதிரி Z+S பாதுகாப்பில் இருக்கிறவங்க இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அவங்களும் வந்து அந்த சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷனை வச்சு ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல, என்ன தரவுங்களும் அவங்க கேட்டு தானே அவங்க பேசுகிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் இங்கே இருக்கிற உனக்கு என்ன பிடிக்காது எனக்கு ஒன்றும் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல முடியுமா? இது இப்போ நீ சொல்கிறல ஏதோ வந்து சோஷியல் மீடியாக்களில் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு. ஏண்டா காசு எவன் கொடுக்குறான்னு சொல்லு. அப்போ ரஞ்சித்தையும் அப்படி தான் நீ சொல்கிற. இந்த பேரணி வந்து காசு வாங்கிட்டு பேரணி பண்ணுறாங்க. நானா சொல்கிறேன், அதில் கூட பாருங்கள், ரஞ்சித்து ஒரு பேரணியை அறிவிக்கிறார். ஜனங்க வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் மீது இருக்கிற அந்த பாசத்தில் இது வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிரான செயல் அப்படின்னு ஜனங்க தானாக வராங்க. அந்த ஜனங்களை பார்த்து உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா, நீங்கள் காசு வாங்கி தான் வரீங்க அப்படின்னு ரஞ்சித் கேட்குறாரு. இப்போ நானாக தான் என்ன கேட்டிருப்பேன்? என்னையை வந்து காசு வாங்கிட்டு பேரணி நடத்துறேன்னு சொல்கிறல்ல, யார் காசு கொடுத்தா அதையும் சொல்லிவிடு. காசு கொடுத்தோன்னு சொல்லு. காசு வாங்கினது உனக்கு தெரியுது இல்லை, எவ்வளோ வாங்கினா கூட நீ சொல்லாத, இல்லை சொல்லு யார் கொடுத்தான்னு சொல்லு அப்படிலாம் கேட்கணும். அப்பாவியாக உணர்வோடு வருகிறவங்களே ஏம்மா நீ காசு வாங்கினியாப்பா அப்படின்னு ஜனங்களை வந்து கேட்குறதும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத ஒரு 7-8 தீர்மானத்தை போட்டு அவர் பண்ணி போயிட்டார். அதாவது அவர் பார்த்துன்னே இருப்பாராம் இந்த என்கொயரி எப்படி போகுதுன்னு. அவருக்கு எப்போ இதில் திருப்தி வரலையோ அப்போ வந்து ஏப்பா நீங்களே விசாரிச்செல்லாம் போதும்பா, சிபிஐ கிட்ட கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாராம். உடனே அந்த எஜமானர் வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருவாராம். என்னப்பா அதெல்லாம் நடிக்கிறீங்க, இதெல்லாம் சினிமாவா இது, ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறதுக்கு. ஆகவே
இதில் ஒரே கல்ல 2 மாங்காவை வந்து திமுக அடிச்சிருக்கு. திருமாவுக்கு எதிராக ஒருத்தரை நிலைநிறுத்திருக்கு. அதே மாதிரி அந்த சிபிஐ என்கொயரிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையும் கொஞ்சம் நீர்த்து போக செய்திருக்கு. நீங்கள் அப்படியே உண்மையாக இருந்தால் ரஞ்சித்தோட முதல் தீர்மானம் என்னவாக இருந்திருக்கணும்? சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்கள் கேட்டிருக்கிறார், அதை நாங்கள் வழிமொழிக்கிறோம், சிபிஐ என்கொயரி வையுங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல இருந்தே வந்து இந்த வழக்கில் வந்து முரண்பட்ட தகவல் தர வருது. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வைக்க சரியாக இருக்கும். சிபிஐ விசாரணை வச்சோடனே அவங்க வந்து ஒன்று டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மாயக்கரடை வச்சுருக்காங்க, அதில் குற்றவாளில தெரிஞ்சிருவான்லாம் இல்லை. சிபிஐயில் வந்து இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர்கள் யாரும் தலையிட முடியாது. சப்போஸ் இவங்க வந்து அதில் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உண்மை குற்றவாளி கண்டுபிடிச்சதுக்காக தான் சிபிஐ கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லையே. பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.